அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஏங்க அவரை விட என்ன பொறுத்தவரைங்க அவரை போல விட்டு கொடுத்தவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எதையுமே விட்டு கொடுத்துருக்காருங்க. என்ன விட்டு கொடுக்கல சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த தம்பியை நீக்கிறது எவனா கையெழுத்து போடுவானா? தன் காரிலேயே தன்னோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய புகழேந்தி அவர்களை நீக்குவதற்கு கையெழுத்து போட்டு வந்தது. எனக்கு தெரிய அவர் தன்னை நீக்கிக் கொள்வதற்கு தான் கையெழுத்து போடல. அவ்வளவுதான் அவரு. எல்லாமும் விட்டு கொடுத்தார். எதை விட்டு கொடுக்கல? உங்களுக்கு முன்பே அம்மாவால் அடையாளம் காணப்பட்டு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு விட்டு கொடுத்தார். இப்படி விட்டு கொடுத்தவர் இனிமே என்ன சார் விட்டு கொடுக்கணும்? என்ன தமிழ்நாட்டு எல்லை விட்டு வெளியே போன்றீங்களா? அரசியல் விட்டு வெளியே போகணும்னு சொல்லுவீங்களா? இப்போ நான் சொல்றேங்க, அந்த பொதுக்குழுவுல ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டுகளை வீசி அவரை தகாத வார்த்தைகளில் நம் தலைவர் அம்மாவால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட ஒரு முதல்வர், அவர் தயவுல தான் 4 வருஷம் நீங்க முதலமைச்சராகவே இருந்திருக்கீங்க. இந்த தாக்குதலை முதலமைச்சராக செய்யலையே. அப்ப முதலமைச்சர் நாற்காலியினுடைய கடைசி நாள் சுகத்தை கூட நீங்கள் அனுபவித்து முடித்து விட்டு காத்திருந்த ஒரு மீது தண்ணீர் பாட்டில வீச விட்டு, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மேடைகளில் எழுந்து அண்ணன் எடப்பாடியார், இது மிக பெரும் தவறு. அம்மாவால் பரதன் என்று அழைக்கப்பட்டவர், 3 முறை முடி சுமந்த மும்முடி சோழன் அவர், நம் கட்சியின் பொருளாளர், நம் அண்ணன், அதிகாரத்தில் அரசியலை ஜனநாயகத்திலே போட்டி இருக்கலாம். அதுக்காக அவரை இப்படி அவமானம் செய்வது தவறுன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தான்னு இவன் தான்டா தலைவன் இருப்பான்.